கச்சேரி கச்சேரி களை கட்டுதடி கண்ணால என்ன நீ பார்த்தா. இமான் சார் கிட்ட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஜாலியாக இருக்கும், ரொம்ப ஃப்ரீடம் கொடுப்பாரு. எதுனாலும் நமக்கு என்ன வருதோ அதையும் எடுத்துப்பார். உனக்கு மட்டும் உயிர் இரண்டா உடம்ப கவுரிய கரண்டா, இது சரியா தப்பா மது போல மபா 1 2 3 4 எண்ணுற நேரத்தில் அப்படின்னு டிஎம்எஸ் சார் மாதிரி பாட சொன்னார். அது அப்படி அப்போ வடிவேல் அண்ணனே இருந்தார். இமான் சார் வடிவேல் அண்ணன் வந்து நீ எனக்கு டிஎம்எஸ் சார் மாதிரி பாடுப்பா அப்படின்னாரு. ஒரு தடவை திருச்சியில் தேவர் ஹாலில் ஒரு நிகழ்ச்சி. அப்போ நான் இந்த உள்ளத்தின் நல்ல உள்ள பாட்டு தொகையரோட பாடும்போது கீழே வந்து அவர் ரசித்து ஆஹா அப்படிலாம் சொல்கிறாரு. அந்த சவுண்டு கேட்குது எனக்கு. எம்எஸ் ஐயா ரசிக்கிறாரு அப்படின்ட்டு சந்தோஷம். அப்போ பாடி முடித்தோடனே என்னை கீழே கூப்பிட்டு வர சொல்லி, தம்பி நல்லா பாடுறீங்க, நீங்கள் நல்லா உங்களுக்கு குரல் நல்லா இருக்குது, நல்லா ஹை பிச்செல்லாம் நல்லா பண்ணுறீங்க, நல்லா வரணும் நீங்கள், ஓகே நல்லபடியாக இருங்க அப்படின்னு சொன்னார். சுமை தாங்கி சாய்ந்தால் சுமை என்ன ஆகும். அப்போது அம்மா வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க, அவரோட மனைவி. அப்பா இந்த பாட்டு அவர் அப்படி யோசிச்சாரா தெரியல, ரொம்ப தம்பி ரொம்ப நல்லா இருக்குப்பா, அவங்க குரல் நல்லா வரணும்ப்பா அப்படின்னு சொன்னார். மணி தீபம் ஓய்ந்தால் ஒளி எங்கு போகும். அப்போ மியூசிஷியன்ஸ்லாம் என்னை கூப்பிட்டு சொன்னதே, அந்த பாட்டை உருவாக்குனவர் அவரே உன்னை இந்த அளவு பாராட்டிட்டாரு, இதுக்கு மேலே உனக்கு ஒரு அவார்டெல்லாம் தேவையா அப்படின்லாம் சொல்லி என்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. யாருக்காவது பாடணும்னு ஆசைப்பட்டது உண்டா? ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே வாய்ப்புமே மியூசிக் டைரக்டர்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க. பெரிய எனக்கு ரொம்ப நாள் கனவு ரஜினி சார் படம் ஒரு நாள் பாடணும்னு. அதுவும் நான் அண்ணாத்த படத்தில் பாடிட்டேன். அப்புறம் கமல் சார் படத்தில் பாடணுங்கிறதும் பெரிய கனவு. அதுவும் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நினச்சது தான் தேவிஸ்ரீ பிரசாத் சார் எனக்கு கொடுத்தாரு. மன்மதன் அம்பு படத்தில் அது ஏன் இல்லாமல் புட்டு வச்ச நெத்தியில் பொட்டு வச்ச உன்னோட ஒட்ட வச்ச ஒய்யால ஒய்ய வைய ஒய்ய வைய ஒய்யால. சூர்யா சாருக்கும் பாடியிருக்கேன் 6 படம். இந்த பாட்டே சூர்யா சார் தான் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கார்த்தி சார் நடிச்சு அலெக்ஸ் பாண்டியன் பாடியிருக்கேன். அப்புறம் சிம்பு சார் நடிச்சு வேரிச பாட்டி, தனுஷ் சார் வேங்கை குட்டி, அப்புறம் விஜய் சார் சிவகாசி, சுரா, நண்பன், ஆலிஸ்வல், இமேஷ் ரேஷ்மையா அவர் அஜித்துக்கு தலக்கு படம் எப்படி இது தொத்தா புரண்டோய் தொட்டா சீனி சக்கரடோய் வந்த மாப்பிள்ளைக்கு விருந்து பாரு. இப்போ இந்த மாதிரி போகும்போது இல்லை, அந்த பெரிய பெரிய க்ரௌடெல்லாம் இருக்கும்போது அந்த க்ரௌடெல்லாம் வந்து சமயத்தில் கண்ட்ரோலே பண்ண முடியாதுன்னு வச்சுக்கலாம். அவ்வளோ பெரிய க்ரௌடு வந்துடும். கோயில் விழாவாக இருக்கட்டும், பப்ளிக் ஷோவாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறையா இருக்கும். அந்த மாதிரி டைமில் நடந்த ஏதாவது சுவாரஸ்யமான சம்பவம் ஏதாவது ஒன்று இருக்கா? பப்ளிக்கில் இந்த மாதிரி விஷயம்னா, ஒரு தடவை நம்ம சென்னையில் இவிபியில் ஒரு நிகழ்ச்சி, இசைஞானி இளையராஜா சார் கச்சேரி. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து அதாவது நடுவில் ஒரு பெரிய ஒரு கேப் ஆயிடுச்சு. ராஜா சார் ஷோவில் வந்து ஜெயஸ்தா சாரும் எஸ்பிபி சாரும் பாடுறது குறைவாமா, அதுக்கப்புறம் வந்து பாட போகிறாங்க. மக்கள் பெரிய எதிர்பார்ப்போட இருக்காங்க. இன்னைக்கு எஸ்பிபி சாரும் ஜெயஸ்தா சாரும் ராஜா சார் ஷோலையும் பார்க்க போகிறோம், பாட போகிறாங்க அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்காங்க. ஸோ 2 மணி 3 மணிலேருந்தே க்ரௌட் வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ நிகழ்ச்சி. ஆமாம், 6 மணி கச்சேரிக்கு 6:30க்கு ஆரம்பிக்க போகிறோம். ஆனால் 3-4 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு வெயிலுன்னு கூட பார்க்காம சீக்கிரம் வந்துடணும்னு வந்துட்டாங்க ஆடியன்ஸ். அவ்வளோ பெரிய க்ரௌடு. அப்போது 6 மணிக்கு தொடங்கணும். இவங்க டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டாங்க, எஸ்பிபி சாரும் ஜெயஸ்தா சாரும். என்னடா இது, சரி 6:30 ஆச்சு, 6:30 ஆச்சு. 7 ஆடியன்ஸுக்கு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ ஆரம்பிக்க போகிறீங்க, இன்னும் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது அப்படின்ட்டு ஆளால் கத்த ஆரம்பித்தோன்னா, சரி என்ன பண்ணுறது, மனோண்ணா வந்து சரி நான் போய் ஏதாவது பேசி சமாளிக்கிறேன், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஏதாவது சொல்லி பார்க்குறேன் அப்படின்னு அவரை சொல்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் மேடையில் போய் பேசுங்க சார், ஏன்னா ஆடியன்ஸ் ரொம்ப அவங்களுக்கு பொறுமை இல்லை, அவங்களும் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுவாங்க. சரி மேலே போனோன்னே மைக்கில், அண்ணா இந்த மாதிரி தப்பாக எடுத்துக்காதீங்க, மனோ அண்ணன் இது எஸ்பிபி அண்ணனும் ஜெயஸ்தாஸ் அண்ணனும் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டாங்க, அவங்க வந்தவுடனே நிகழ்ச்சியை தொடங்கணும் தான் அண்ணன் வெயிட் பண்ணுறாருன்னு. ஸோ இதுக்கு என்ன ஆகிடுச்சு, திடீர்னு 7:15 ஆனவுடனே ஜனங்களுக்கு வந்து கோவம் தானே, நீங்கள் என்ன சமாதானம் பண்ணால் வெயிலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கோவத்தில் இருக்காங்க. இப்போ ஒரு ஆடியன்ஸாக நம்ம இருந்தாலும் அந்த கோவம் இருக்கும் போல இருக்குது. அந்த மாதிரி அப்போ மனோன் என்கிட்ட ஒரு ஜாலியாக சொன்னார், என்ன முகேஷ், இப்போ நான் மேலே போய் இப்படி சொன்னேன், யாராவது ஒருத்தன் வந்து என்ன நீ யாரையா என்கிட்ட வந்து இப்படி சொல்கிறதுக்கு அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவேன் சொல்லு. இல்லை நான் தான் மனோன்னு சொன்னால் நம்புவானா, இல்லைங்க நான் தான் மனோ, மனோண்ணா நான் தான் மனோ, தூளியிலே ஆட வந்து அந்த பாட்டு பாட சிங்கர், இல்லைனா என்னை அடிச்சிட்டானா என்ன பண்ணுவேன். பயங்கர ஒரு ஆக்சுவலா மனோன்ற பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஒரு யதார்த்தம் அவ்வளோ பெரிய லெஜெண்டரி சிங்கர் அவரு தெரியாதவங்களும் இருக்க மாட்டாங்க, அவரிச்சுவை கொண்டு போய் அவங்க வந்து வேற பாடி வேற காய்க்கிறார். தூளியிலே ஆட வந்த அந்த பாட்டு பாடினது நான் தான் மனோ மனோ போ போ அப்படின்னா சரி போ
அவன் கோவத்தில் இருக்கான். அந்த ஆடியன்ஸில் வந்து ஒருத்தர் வந்து கோவத்தில் சொல்கிறாராம், இந்த மாதிரி இது நல்ல வேலை நான் வந்துட்டாரு கேரவேனில் வந்துட்டு. அதையும் ஒரு நகைச்சுவை, அந்த அந்த டென்ஷனில் எல்லாம் இருக்கும்போது ஒரு நகைச்சுவையாக அந்த க்ரௌடை எப்படி சமாளிப்பார் அப்படின்றத சொல்கிறாரு. அந்த மாதிரி செம்ம ஜாலியாக இருக்கும் மனோனோட. சரி, அதுக்கப்புறம் லேட்டர் பீரியடில் இப்போ ரீசெண்டாக ப்ளேபேக் சிங்கிங்கில் கிடைச்ச பாடல் ஏதாவது ஒரு பெரிய ஹிட்டான பாடல் அப்படின்னு என்னென்ன ஆக்டர்ஸ்க்கெல்லாம் பாடிருக்கீங்க? அது மாதிரி ஏதாவது யாருக்காவது பாடணும்னு ஆசைப்பட்டது உண்டா? ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே வாய்ப்புமே மியூசிக் டைரக்டர்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க. பெரிய எனக்கு ரொம்ப நாள் கனவு ரஜினி சார் படம் ஒரு நாள் பாடணும்னு. அது வந்து அண்ணாத்த படத்தில் பாடிட்டேன். அண்ணாத்த படத்தில் கிளைமேக்ஸ்ல பாசாமி அப்படின்னு பாட்டு. ஆமாம், நீங்கள் திருமூர்த்தியும் திருமூர்த்தி கீழக்கரை சம்சுதீன் 3 பேர். அப்புறம் கமல் சார் படத்தில் பாடணுங்கிறதும் பெரிய கனவு. ஆஹா, அதுவும் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நினச்சது தான் தேவிஸ்ரீ பிரசாத் சார் எனக்கு கொடுத்தாரு மன்மதன் அம்பு படத்தில். ஆனால் படத்தில் சூர்யா சார் வந்திருப்பாரு. பட் இருந்தாலும் கமல் சார் படம், சூர்யா சாருங்கிறது எனக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ. என்ன பாட்டு அது? ஏன் இல்லாம புட்டு வச்ச நெத்தியில பொட்டு வச்ச உன்னோட ஒட்ட வச்ச ஒய்யால ஒய்ய 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 ஒய்யால இந்த பாட்டு பாடியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து சூர்யா சாருக்கும் பாடியிருக்கேன் 6 படம். இந்த பாட்டே சூர்யா சார் தான் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கார்த்தி சார் நடிச்சு அலெக்ஸ் பாண்டியன் பாடியிருக்கேன். அப்புறம் சிம்பு சார் நடிச்சு வேரிச பார்ட்டி, தனுஷ் சார் வேங்கை குட்டி, அப்புறம் விஜய் சார் சிவகாசி சுறா, அதுக்கப்புறம் நண்பன் ஆலிஸ்வெல், இமேஷ் ரேஷ்மையா அவர் அஜித்துக்கு தலக்கு படம் எப்படி அசல்னு ஒரு படம். இன்னும் சொல்ல போனால் ரஹ்மான் சார் எனக்கு 2வது கொடுத்த வாய்ப்பே வரலாறு படத்தில் தான். அது இது தொத்தாப்பு ரெண்டோய் தொட்டா சீனி சக்கரடோய் வந்த மாப்பிள்ளைக்கு விருந்து பாரு ஹோய் அந்த பாட்டு. அந்த பாட்டுக்கு ஒரு காமெடி கதையே இருக்கு. என்னன்னா ரஹ்மான் சார் எனக்கு அந்த தீக்குருவியை கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் தான் வரலாறு படத்தில் என்னை கூப்பிட்றாரு. கூப்பிடும்போது சாமி துரானன் தான் அங்கே இன்சார்ஜ் எல்லாம் பண்ணுவார். அப்போது இந்த மாதிரி பீர் முகமதுன்னு ஒரு சிங்கர் பாடினா அவனை வர சொல்லு அப்படின்னோடனே இவர் புக்கெல்லாம் புரட்டி தேடுறாரு. பீர் முகமதுன்னு ஒரு சிங்கர் இல்லை, முகமது அஸ்லாம் இருக்காரு, அது வேற என்ன பேர் இல்லாமல் இருக்குது. என்னடா அதுன்னு அப்புறம் போய் அண்ணா உங்ககிட்ட பீர் முகமதுன்னு யாருமே பாடலையா? அந்த கண்களால் கைது செய்ய படத்தில் பாடினான் இல்லையா அண்ணா, அவன் பேர் முகேஷ். என்ன அவன் பேர் உண்மையான பீர் முகமது, அவன் தான் என் முகேஷ் தான், என் வர சொல்லியான்னு. அப்போ என்னை போகும்போது சொன்னார், யோ முகேஷ் உங்கள் பேர் வேறையா? ஆமாம் நான் பீர் முகமதுப்பா, சொல்லக்கூடாதாப்பா அண்ணா, உங்கள் பேரை சொல்லி டக்குன்னு அவர் அந்த பேரையும் ஞாபகம் வச்சிருக்காரு, முகேஷனும் பீர் முகமதும். அப்புறம் நான் போய் பாடினேன். அப்படிதான் அந்த பாட்டு வந்து வரலாறு பாடும்போது உங்க வரலாறு தெரியாம கரெக்ட் இல்ல அப்படி அமைஞ்ச ஒரு பாட்டு தான் அது. அதுக்கப்புறம் அஜித் சாருக்கு அது பாடினா, அப்புறம் அசல்னு ஒரு படமும் பாடினேன். அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் மற்ற ஹீரோஸ் வேற இவர் விஷ்ணு விஷால் சார் குள்ளநரி கூட்டம் பாடியிருக்கேன். ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே பாடியிருக்கேன். எந்த ஒரு டூயட் சாங் பாடும்போது ஒரு ஃபீமேல் சிங்கரோட பாடுறதே கஷ்டம், இல்லை அந்த ஃபீமேல் சிங்கரோட எப்படி ஐயோ ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க பாடினேன் அப்படின்னு ஒன்றா பாடம் மாதிரி அமையறதில்ல. அது எல்லாம் தனித்தனியாக தான் பாடிட்டு போவோம். டூயட்டாக இருந்தால் மேல் சிங்கர் மட்டும் தனியாக பாடிட்டு போவாங்க, ஃபீமேல் தனியாக தான் பாடிட்டு போவாங்க. அந்த மாதிரி வந்து டி இமான் சாருக்கு வந்து கச்சேரி ஜீவா சார் நடிச்சு கச்சேரி அது ஒரு வித்தியாசமான பாட்டு. கச்சேரி கச்சேரி களை கட்டுதடி கண்ணால என்ன நீ பார்த்தா, உனக்கு மட்டும் உயிர் 2 உடம்ப கவுரிய கரண்டா, இது சரியா தப்பா மது போல மபா ஐயா பரபரப்பா அப்படி ஒரு சங்கதி போட்டுருவேன். ஸோ இமான் சார் கிட்ட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஜாலியாக இருக்கும். ரொம்ப ஃப்ரீடம் கொடுப்பாரு. எதுனாலும் நமக்கு என்ன வருதோ அதையும் எடுத்துப்பார். அந்த பாட்டு ஒரு வித்தியாசமாக அமைஞ்ச எனக்கு பாடு மதுஸ்ரீ அவர்களோட நான் பாடினேன். அதுக்கப்புறம் வித்யாசாகர் சாருக்கு ஒரு சூப்பர் பாட்டு பண்ணேன். நம்ம வைகை புயல் வடிவேல் சாருக்கு பாடினேன் எலி அப்படின்னு ஒரு படம். அதில் வந்து கொள்ளை அழகு அட கொட்டி கிடக்கு அப்படின்னு அரபிக் ஸ்டைலில் போட்டிருப்பாங்க. அது மஞ்சு அப்படின்னு ஒரு சிங்கர், அவங்க மலையாளத்தில் மஞ்சரின் சிங்கர் சூப்பராக பாடியிருப்பாங்க. அதை நான் வந்து சரணத்துலேருந்து பாடுவேன். அது வந்து முதல்ல நார்மலாக பாட வச்சு வித்யாசாகர் சார் ரொம்ப என்ஜாய் பண்ணார். சூப்பராக இருக்கியா இப்படியே பாடு அப்படின்னாரு. ஆனால் வடிவேல் அண்ணனுக்கு வந்து நான் ஏற்கனவே தெனாலிராமன் ஒரு படம் பாடினேன் இமான் சார் மியூசிக்கில். அது 1 2 3 4 எண்ணுற நேரத்தில் அப்படின்னு ஒரு டிஎம்எஸ் சார் மாதிரி பாட சொன்னார். அது அப்படி அப்போ வடிவேல் அண்ணனே இருந்தார். இமான் சார் வடிவேல் அண்ணன் வந்து நீ எனக்கு டிஎம்எஸ் சார் மாதிரி பாடுப்பா அப்படின்னாரு. அவர் அந்த துள்ளாத மனம் துள்ளுங்க ஒரு நிகழ்ச்சி ஒன்று பண்ணுவோம் பொதிகை டிவி. அவர் அதை பார்த்துருக்காராம். அப்போ சொல்லுவார், முகேஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன்னை, அந்த டிஎம்எஸ் அந்த மாதிரிலாம் பாடுவேன் நீ, அந்த வானில் முழு மதியை கண்டேன்னு ஒரு பாட்டு நீ பாடுவ நல்லாயிருக்கும் அப்படின்னு, அந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பாட வச்சார். அதனால் இந்த பாட்டை நான் வித்யாசாகர் சார்கிட்ட அப்படி இப்போ நார்மல் வாய்ஸில் கேட்டு இப்படிலாம் வேணாம் எனக்கு டிஎம்எஸ் அந்த மாதிரி முகேஷை பாட வைங்கன்னு சொல்லி மறுபடியும்
மறுபடியும் அந்த அப்படியே எனக்கு டிஎம்எஸ் சார் வாய்ஸ் வரல, ஆனால் அவருக்கு அந்த மாதிரி டோனு, ரதிகள் என்று ஊரில் சொன்ன கதைகள் அன்று கேட்டேன், கொஞ்சம் நேசலாக பாடினேன். அந்த மாதிரி பாட வச்சு அப்படி ரெக்கார்ட் பண்ண பாட்டு இது. ஓகே. அண்ட் ஏதாவது வந்து இப்போது ஒரு இப்போ மெல்லிசைமன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனோட இசையில் வந்து கர்ணன் படத்துலேருந்து அந்த பாடல் தான் உங்களுக்கு பெரிய திருப்பு முனை. ஆமாம். இதை கேட்ட மெல்லிசைமன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவரோடு பேசிய தருணங்கள் ஏதாவது இருக்கா? ஆமாம், எனக்கு வந்து எம்எஸ்வி ஐயாவோட வந்து ராஜகீதமுக்கு அப்புறம் எம்எஸ்வி ஐயாவை சந்திக்கிற வாய்ப்பு எப்போ கிடச்சிதுன்னா, ஒரு தடவை திருச்சியில் தேவர் ஹாலில் ஒரு நிகழ்ச்சி. அப்போ நான் இந்த உள்ளத்தின் நல்ல உள்ள பாட்டு தொகையரோட பாடும்போது கீழே வந்து அவர் ரசித்து ஆஹா அப்படிலாம் சொல்கிறாரு. அந்த சவுண்டு கேட்குது எனக்கு, ஆஹா எம்எஸ்வி ஐயா ரசிக்கிறாரு அப்படின்ட்டு சந்தோஷம். அப்போ பாடி முடித்தோடனே என்னை கீழே கூப்பிட்டு வர சொல்லி, தம்பி நல்லா பாடுறீங்க நீங்கள், நல்லா உங்களுக்கு குரல் நல்லா இருக்குது, நல்லா ஹை பிச்செல்லாம் நல்லா பண்ணுறீங்க, நல்லா வரணும் நீங்கள், ஓகே நல்லபடியாக இருங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் என்றும் எம்எஸ்வின்னு மெகா டிவியில் ஒரு நிகழ்ச்சி பண்ணுவார் எம்எஸ்வி ஐயா. அந்த நிகழ்ச்சியில் என்னை பாடுறதுக்கு கூப்பிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்போது நான் வந்து ஃபஸ்ட்டு இது பாடினேன், சங்கே முழங்கு. அப்போது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார், இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இது பாடும்போதும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். சுமை தாங்கி சாய்ந்தால் சுமை என்ன ஆகும், மணி தீபம் ஓய்ந்தால் ஒளி எங்கு போகும் அப்படின்னு ஒரு பாட்டு தங்கப்பதக்கம்ல வரும். அப்போது அம்மா வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க, அவரோட மனைவி. அப்போ இந்த பாட்டு அவர் அப்படி யோசிச்சாரா தெரியல, ரொம்ப தம்பி ரொம்ப நல்லா இருக்குப்பா அவங்க குரல், நல்லா வரணுப்பா அப்படின்னு சொன்னார். அப்போது மியூசிஷியன்ஸ்லாம் என்னை கூப்பிட்டு சொன்னதே, அந்த பாட்டை உருவாக்குனவர் அவரே உன்னை இந்த அளவு பாராட்டிட்டாரு, இதுக்கு மேலே உனக்கு ஒரு அவார்டெல்லாம் தேவையா அப்படின்லாம் சொல்லி என்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் எப்படின்னா, நம்ம யாரோட பாட்டு அவங்க பாடணும், யாரெல்லாம் தூரத்துலேருந்து பார்த்தோமோ அவங்கள நம்ம பக்கத்துலேயே பார்க்க வச்சு அவங்க பாட்டை பாடவும் வச்சு அவங்கக்கிட்ட ஒரு ஆசீர்வாதமும் கிடைக்க வச்சார். உண்மையிலே கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்வேன். அதே மாதிரி இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாட சொன்னது எங்கள் அப்பா. அவர் இப்படிப்பட்ட பாட்டை பாடினா தான் பேர் கிடைக்கும்னு சொல்லுவார், பழைய பாடல். அந்த வகையில் எங்கள் அப்பாவுக்கு முதல்ல நன்றி சொல்லுவேன் நான். சூப்பர். இதில் ஏதாவது விருதுகள்னு பார்த்தா எனக்கு திருச்சியில் ஒரு தடவை ராஜகலைஞன் அப்படின்னு ஒரு விருது கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நியூயார்க் தமிழ் சங்கம் வந்து இசைத்தமிழ் பாடகன் அப்படின்னு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. இப்போ நான் அதுக்கெல்லாம் தகுதி இல்லை, ஆனால் இருந்தாலும் அவங்க கொடுக்கும்போது வேண்டாம்னு சொன்னாலும் அவங்க கேட்கலன்னு கொடுத்தாங்கன்னு வாங்கியிருக்கேன். என்னங்க நீங்கள் ஒரு பாடலில் வந்து இவ்வளோ நல்லா பாடுறவருக்கு ஒரு விருது அப்படிங்கிறது அவங்க சிறப்பான ஒரு விஷயம். அதை விட என்னை விட சிறந்த பாடகர்களுக்கு எல்லாமே இன்னும் நிறைய விருதுகள் கிடைக்கணுன்றது. சரி, உங்களுடைய சக பாடகர்களில் சிறந்த பாடகர்கள்லாம் யாராவது சொல்லுங்கள். நிறைய பேர் இன்ஸ்பிரேஷன் எனக்கு. குறிப்பாக நான் ரொம்ப மேடை உங்கள் ஜென்ரேஷனில் நீங்கள் வந்தவங்கன்னு சொல்லி இல்லை, அந்த மாதிரி நான் வியந்து பார்க்குற பார்த்துட்டு இருக்க பாடகர் பாடகி ஒன்று